ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் பாலைவன ரோஜான்னு சொல்லுவாங்க. டெசர்ட் ரோஸ் இங்கிலீஷில். இந்த பாலைவன ரோஜா, இந்த டெசர்ட் ரோஸ்லேருந்து மலர்கள் நிறைய வைக்கும். ஆனால் காய்கள்ன்றது ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். இந்த பூக்களில் எப்படி காய்களை உருவாக்கலாம் அப்படின்றது ஹேண்ட் பாலினேஷன் மெத்தடில் அப்படின்றத பார்ப்போம். இந்த மாதிரி ப்ரஷ் எடுத்துக்கலாம். ப்ரஷ்ஷு இல்லைனா மயில் இருக்குது, இல்லை கோழி இருக்குது, எதோ ஒன்று எடுத்துக்கின்னு இந்த ஒரு மலரில் இருந்து இன்னொரு மலருக்கு அந்த மகரந்த தூள்னு சொல்லுவாங்க இல்லையா, அது கலெக்ட் பண்ணி இப்படி ஒரு மலர்லேருந்து இன்னொரு மலருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த மகரந்த தூள் இன்னொரு மலர்லேருந்து ஒரு மலர்லேருந்து இன்னொரு மலருக்கு ஈஸியாக போகும். அப்படி பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு காய்ன்றது கண்டிப்பாக கிடைக்கும். நான் இந்த மாதிரி செஞ்சதிலிருந்து எப்படி காய் உருவாகுது அப்படின்றதே நான் ஃபைனலாக இன்னும் ஒரு மாதம் கழித்து வீடியோ போடுறேன். எப்படி காய் கிடைக்கிது அப்படின்றது உங்களுக்கு ஒரு வீடியோவை போடுறேன். இதுதான் ஹேண்ட் பாலினேஷன் மெத்தட். இப்படி செய்யும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு காய்ன்றது 100% கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம் எப்படி நம்மளுக்கு காய்ன்றது கிடைக்கிது அப்படின்னு. பாருங்கள், இவ்வளோ ஃப்ளவர்ஸ் இருக்குது, ஆனால் காய்ன்றது மெதுவாக தான் வரும். இது அரேபிகன் வெரைட்டி. இது எப்படி ஃப்ளவர்ஸ் இருக்குன்றது பாருங்கள். கிராஃப்டட் ஐட்டம்ஸ். இது கிராஃப்டடுன்றது ஒரு செடியிலேருந்து இன்னொரு செடிக்கு கட் பண்ணி வர வைக்கிறது. நம்ம ஹேண்ட் பாலினேஷன் பண்ணியாச்சு. இதேமாரி எல்லா செடிக்கும் பண்ணணும். இப்படி செய்யும்போது எப்படி நம்மளுக்கு பூக்களிலிருந்து காய் கிடைக்கிது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். தேங்க்யூ, பாய், சப்ஸ்கிரைப்.